பழைய ஏற்பாட்டு ஆய்வு 5வது பாடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ சரியா, 5வது பாடம். இப்போ இன்றைக்கி யோசுவா புத்தகத்தோடு நம்முடைய பாடம் தொடங்குது. ஓகே, அப்போ ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 பாடங்களை பற்றின அந்த சரித்திரங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இன்றைக்கி யோசுவா புத்தகத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? எப்படி உபாகமம்ங்கிற புத்தகத்தில் மோசே நேபோ மலைக்கு போய் அவர் அங்கே மரிக்கிறார். அங்கே ஒரு இடத்துல அவர் பர்வதத்துக்கு பேச சொன்ன போது அவர் அடிச்சிட்டார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் அந்த பொறுப்பை முழுக்க யோசுவாவுக்கு கொடுக்குறார். அப்போ நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன், எப்படி யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அந்த எகிப்திலேருந்து புறப்பட்டவங்களில் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. அப்போ யோசுவா காலேபு தவிர கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த முழு ஜனங்களும் 40 வயசுக்கு குறைஞ்சவங்கன்னு பார்த்தோம். சரியா, அவங்க எகிப்தில் பிறந்தவங்க அல்ல, பாலைவனத்தில் அந்த வனாந்தரத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்தோம். இப்போது ஆண்டவருக்கு இனி அந்த மாதிரியான ஒரு ஜனக்கூட்டத்தை வச்சு ஒரு புது இனத்தை ஒரு தேசத்துக்குள்ளே கட்டி எழுப்புறதுக்கு முடியும். ஏன்னா அவங்க யாருக்கும் கீழே இருந்ததில்லை, வேறு கலாச்சார பாதிப்புகள் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு எகிப்திய கலாச்சார பாதிப்பு இருந்திருக்கும், ஆனால் இவங்களுக்கு அந்த கலாச்சார பாதிப்பு இருக்குதா? இல்லை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் ரஃப் லைஃப். ரஃப் லைஃப்னா என்ன? இப்போ இல்லைம்மா, அந்த ரஃப் இல்லை, இல்லை வெறுமை இல்லை. அதான் தமிழ் எனக்கு வராதனால நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் தமிழ் வருது, இங்கிலீஷில் தான் எல்லாம் வருது. அந்த ரஃப் இல்லை. இப்போ தற்காலிக வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே, நான் ஒரு கிழமைக்கு தான் வந்திருக்கேன். அதனால பாஸ்டர் நந்தன் வீட்டில் எனக்கு ரூம் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஆகவே அதில் நான் இந்த இடத்துல தான் என் க்ரீம் வைக்கணும், இந்த இடத்துல தான் என் உடுப்பு மாட்டணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஷர்ட்டை கழட்டிட்டு பார்ப்பேன், எங்கேயாவது மாட்டுறக்கா, ஓகே கொக்கி ஒன்றுக்கு மாட்டியாச்சு. சூட்கேஸை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு இல்லை, எங்கனையாவது வச்சாச்சு. எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா இது என்னுடைய நிரந்தர அறை கிடையாது. ஆனால் என்னுடைய நிரந்தர அறைன்னு வந்தால் அதுக்கு நான் செவரில் என்ன படம் மாட்டணும், என்ன பெயிண்ட் அடிக்கணும், எங்கன சூட்கேஸ் வைக்கணும், எங்கன என்ன உடுப்பெல்லாம் மாட்டணுங்கிறத பற்றியெல்லாம் நான் அக்கறை கொள்ளணும். இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிற அவ்வளவு ஜனமும் அந்த யோசுவா காலேபை தவிர இந்த மாதிரியான ஒரு தற்காலிக வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. கூடார வாழ்க்கை. எப்போ புறப்படணும்னு தெரியாது, எப்போ தங்க போகிறோன்னு தெரியாது, அடுத்த நாள் எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது. இப்படி தான் அவங்கெல்லாம் முழுக்க வாழ்ந்தாங்க. ஆகவே அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எழும்பி ஒரு ஒரு வாழ்க்கை வட்டத்தை அனுபவித்த ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கவே இல்லை. புரியுது அவங்களுக்கு? என்னத்தை சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், ஒன்றுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரஃப் லைஃப். இப்போ ஒரு தேசத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனால் இப்படிப்பட்டவங்களை இனி இப்படிதான்ட்டு உருவாக்குறது கொஞ்சம் லேசு. இல்லைன்னா ஏற்கனவே அவங்க ஒரு கலாச்சார பாதிப்புக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள அந்த கலாச்சார நிலைமையை விட்டு வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். ஞாபகம் இருக்கா இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆபிரகாமோட வாழ்க்கையில். ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசில் புள்ள கொடுத்தாருங்கிறதுல சொல்லும்போது ஞாபகம் இருக்கா? அவருக்குள்ளே இருந்த அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தை கொள்ளப்பி அடித்து ஒன்றுமே இல்லைங்கிற லெவலுக்கு வர்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு தான் அப்புறம் புள்ள கொடுத்தார். இப்போ அதே மாதிரியான ஒரு வேலையை முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் செய்கிறார். சரியோ? இப்போ யோசுவா தலைமைத்துவத்தை எடுக்கிறார். யோசுவா தலைமைத்துவத்தை எடுத்தால் யோசுவா முதலாம் அதிகாரம் இருக்கே, நீங்கள் பிறகு வாசிச்சு பாருங்கள். யோசுவா முதலாம் அதிகாரத்தில் எத்தனை தடவை ஆண்டவர் மோசேன்னுக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு தத்துவமே இருக்குது. என்னென்னா, முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறுத்து போனான். அதுக்கு பிறகு
மோசையின் தாசனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்றாருன்னு வாசிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப யோசுவா புத்தகத்தில் நமக்கு எப்படி அறிமுகமாகிறார் தெரியுமா? மோசையின் தாசன், நூனின் குமாரன். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு, யோசுவாவே, நான் என்னுடைய தாசனாகிய மோசை மறுத்து போனா, ஆகவே இனி நீ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும். எங்கே போகணும்? மோசேக்கு நான் சொல்லியிருந்தபடி இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீ கொண்டு போகணும். மோசேக்கு நான் சொன்னபடி எங்கெங்கெல்லாம் மிதிப்பீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தருவேன். இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க குழப்பிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சத்தியம். என்ன சத்தியம்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் தாராருங்கிற ஒரு சத்தியம். அது ஒரு உண்மையான சத்தியமே இல்லை. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகும்னு சொன்னால் இன்றைக்கி ஃப்ரான்ஸே கிறிஸ்டியன் நாடாக இருந்திருக்கும், இலங்கையே கிறிஸ்டியன் நாடாக இருந்திருக்கும். ஏன்னா இலங்கைக்குள்ளே எத்தனை இடத்துல ஏன் கால் பட்டிருக்கும். ஆனால் ஏன் கால் பட்ட இடங்களும் முக்கால்வாசி இடம் இன்னும் பௌத்த இடமா இந்து இடமா தான் இருக்குது, கிடைக்கவே இல்லை. அப்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் மோசைக்கு எல்லையை குறித்து கொடுத்துட்டேன். இந்த 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 எல்லைகள், அந்த எல்லைகளுக்குள்ளே நீ கால் மிதிச்சா உனக்கு கிடைக்கும், அவ்வளோதான். புரியுதா? ஆகவே ஆண்டவருடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் உள்பட்ட பிரதேசங்களில் காலை மிதிச்சாதான் கிடைக்கும் அப்படிங்கிறது யோசுவா புத்தகத்திலேருந்து நம்ம படிக்கிறோம். ஓகேயா? கானான் தேசத்துக்குள்ள புறப்பட்டு அவங்க வந்ததுலேருந்து யோசுவா மரிக்கிற வரைக்கும் இருந்த காலகட்டம் எத்தனை வருஷம்? யாருக்காவது தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. இப்போ யோர்தானை கடந்து உள்ளே வர்றாங்க தானே, வந்து யோசுவா தலைமைத்துவத்தில் தானே வராங்க. அதுக்கு பிறகு யோசுவா 24வது அதிகாரத்தில் யோசுவா சாகுறாரு தானே. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு யோசுவா சாகுறாரு? கெஸ் பண்ணுங்க. சரி, ஞாபகம் ஒருத்தருக்கும் தெரியலை போல. சரியாக 25 வருஷங்கள். ஓகே, 25 வருஷங்கள் ஊழியம் செஞ்ச பிறகு அவர் சாகும் போது அவருக்கு ஒரு அருமையான ப்ரமோஷன் கிடைக்குது. என்னது? கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா மரித்து போனான். இப்போ பொதுவாக இராணுவங்களில் வந்து ஒரு ஆளினுடைய ஒரு பதவி, அந்த ஆள் யுத்தத்தில் செத்தா ஒரு படி மேலே கூடும். அது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு இராணுவத்துலேயும் ஒரு 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 லெவலில் இருக்கிற ஒருத்தர் செத்து போனார்னா, யுத்தத்தில் செத்தார்னா, வீரமரணம் அடைஞ்சார்னா, அவரை அடக்கம் பண்ணும்போது அவருக்கு ஒரு படி ப்ரமோஷனை கொடுத்துட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் யோசுவாவுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஏன்னா முழுக்க யோசுவா புத்தகத்தில் ஆரம்பத்தில் மோசையின் தாசன் அறிமுகமாகிறார். நூனின் குமாரனுங்கிறது மாறாது தானே, எப்போவுமே நூன் தானே அப்பா. ஆனால் மோசையின் தாசன். ஆனால் 25 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சதுக்கு பிறகு அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் என்னது? கர்த்தருடைய தாசன். உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. நீங்கள் யாருமே இந்த இடத்துல சீனியர் பாஸ்டர் மாதிரி இல்லாதனால சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒரே சீனியர் பாஸ்டர் நான் தான். ஆனால் நான் உங்களோட சீனியர் பாஸ்டர் இல்லை. அதனால நான் தைரியமாக உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். என்றைக்குமே தனி தரிசனம் ஒன்றை பிடிச்சி கொள்ள வேண்டாம். நிறையா பேரை பிசாசு கலட்டுறது எப்படி தெரியுமா? தனி தரிசனம், சுய தரிசனம். இங்கே நிறையா பிரசங்கிமார் கூட என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறாங்க? பைபிள் ஸ்கூல்களில் போகிறவங்க நிறையா பேர் வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குரிய தரிசனம் என்னவென்று கண்டுபிடி, அதை பற்றிக்கொள், உன் தரிசனத்துக்கு ஏற்றபடி நாட. இல்லவே இல்லை. இது பைபிள் படியான ஒரு சத்தியம் அல்ல. பைபிள் படியான சத்தியம் என்னன்னா, என்ன போல பாஸ்டர் ஆபேல போல ஒரு சிலரை தான் ஆண்டவர் மோசேக்கலாம் எலியாக்கலாம் அழைக்கிறார். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது பாஸ்டர் மாதிரி இருக்கீங்க, பாஸ்டர் நந்தன், பாஸ்டர் ஷாமரி, பாஸ்டர் ஸ்ரீ, பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்க, பாஸ்டர் பாரம். இப்போ பாஸ்டர்ஸ் மாதிரி அங்கேருந்து எங்களை பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும். இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் மார்க்கு என்னைய பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும். இந்த பாஸ்டர் மார்க்கு பாஸ்டர் ஆபேல பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும். எப்படி? சீனியர் பாஸ்டர், ஓலாலா
யாருக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க தேவையில்லை, யார் நமக்கு நினச்ச நேரத்தில் ஃப்ளைட் ஏறி போகலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்லவா, இப்போ போன வாரம் நான் மேர்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன தெரியுமா, ஐயோ எனக்கு என்ன வேணும் தெரியுமா, இந்த சீனியர் பாஸ்டர் பதவி எல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு குட்டியோண்டு சர்ச்சில் ஒரு கிராமத்தில் ஒரு நிறைய ஒரு சீனியர் பாஸ்டருக்கு அடங்கி ஒரு சின்ன ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா இந்த மோசை ஊழியம் எலியா ஊழியம் இருக்குல்ல, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதை செய்யும் போது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமை பாஸ்டருக்கு கீழே ஊழியம் செய்கிறவங்க இருக்கீங்க தானே, கொடுத்து வச்சவங்க, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, ஓகேயா. ஆனால் இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறான், ஒரு ஆளை அவன் ஊழிய நிலைமையிலேருந்து அகற்றுறதுக்கு பின்வாங்க வைக்கிறது கஷ்டம். பின்வாங்க மாட்டீங்க நீங்களாம். பாஸ்டர் பாரம், உங்களை பிசாசு பின்வாங்க வைக்க லேசா சொல்லுங்கள், கஷ்டம். பின்வாங்க மாட்டேங்க பாஸ்டர் ஷோ மாதிரி லேசில் பின்வாங்குங்களா, நீங்கள் பின்வாங்குங்களா? நோ. அப்போ என்ன செய்யறது, பின்வாங்க வைக்காம பதவி உயர்த கொடுக்கறது. எப்படி கேம், தனி தரிசனம் கொடுக்கறது. அப்போ தனி தரிசனம் கொடுத்தா ஆண்டவருடைய அழைப்பை விட்டு விலகி போயிடுவான். எதுக்குன்னு பிசாசு உலக அளவில் சில ஊழியக்காரங்களை வச்சுருக்கான். உலக அளவில் அந்த மாதிரி ஊழியக்காரங்க இந்தியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இவங்க எல்லாம் ஃபேமஸ். எப்படி ஃபேமஸ் தெரியுமா, நாடு நாடாக போய் கீழே இருக்கிற ஊழியக்காரங்க மேலே தலையில் கை வச்சு, கர்த்தர் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உனக்கு கதவு திறக்கிறார், நீ முன் வை காலை யோசுவாவை போல வை, மோசையை போல வையினொன்னு. யாருக்கு தான் ஆசை இல்லை பதவி உயர்வுக்கு? தொழில் செய்கிறவனுக்கே ஆசை, ஊழியத்தில் ஆசை வராதான் என்ன? விஷயம் தெரியாமல் இவங்க தனி தரிசனத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், யோசுவா மோசே செத்த பிறகு ஆண்டவரை எனக்கு ஒரு எனக்கான தரிசனம் என்ன என்று காட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருந்தாலும் என்ன ஆகிருக்கும்? ஒரு கற்பனை. யாருக்கு சொல்ல முடியும் பதில்? மோசே செத்துட்டார். இப்போ யோசுவா முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே மோசே இறந்து போனார், இறக்கும் வரை அவருக்கு நல்ல ஒரு தாசனாய் நான் இருந்தேன், இப்பொழுது எனக்குரிய தரிசனத்தை காட்டும் நாதா அப்படின்னு அவர் ஜெபிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? வெரி குட் பதில்கள், நல்ல நல்ல பதில்கள் வருது எனக்கு. யோசுவா புத்தகமே இருந்திருக்காது. சூப்பர். கானான் தேசத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. சரி, ஏன் யோசுவா புத்தகம் இருந்திருக்காது? ஏன் கானான் தேசத்துக்கு போயிருக்க மாட்டாங்க? என்ன நடந்திருக்கும் சொல்லவா? நீங்க பதில சரியா சொல்றீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்டை விட்டுட்டீங்க. நீங்க என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு ஆண்டவர் பேசுற மாதிரியே பேசியிருப்பான். நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்துக்கிட்டே ஏமாறுறோம். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 11 சொல்லி இருக்குது, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுறான்ட்டு. அப்படி இருந்தும் ஒளியின் தூதன் மாதிரி வர்ற எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. யோசுவாவுக்கு 2 கொரிந்தியர் தெரியாது. அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? சாத்தான் ஆண்டவர்ற மாதிரியே பேசி தனி தரிசனம் ஒன்று கொடுத்துருந்தா நீங்கள் சொன்னது தான் நடந்திருக்கும். என்னது? யோசுவா புத்தகம் இருந்திருக்காது, கானான் தேசத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க, என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சாத்தான் தேவன் பேசுகிற மாதிரி சாத்தான் பேசுவான். தேவன் பேசுகிற மாதிரியே. அப்போ தானே ஏமாறும். ஆண்டோட சத்தத்தை கேட்டு கேட்டு பழகிட்டோம்ல, அதே டோனில், அதே குரலில், அதே தொனியில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு பேசுவான். அப்போ நீங்கள் என்ன ஆக போகுது? உங்களுக்கு தனி தரிசனம் ஒன்று வந்துடும். யாருக்கு தான் விருப்பம் இல்லை தனி தரிசனம் பெற்றுக்கொள்றதுக்கு? தனி தரிசனத்தோடு இயங்கி பாருங்கள், முடியுமான்ட்டு. கொஞ்ச காலத்துக்கு இயங்கலாம், அப்புறம் தெரியும் போது அடடா சொதப்பிக்கிட்டோமேனு டூ லேட். யோசுவா நல்ல நேரம், அவர் ஆண்டருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் என்ன அழகாக பேசினார் தெரியுமா? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போது யோசுவா நீ எழும்பு. யோசுவா முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மோசே மோசே மோசேன்னு இருக்கும்.
மோசேக்கு நான் கொடுத்த நியாய பிரமாணம் உன் வாயை விட்டு இரவும் பகலும் விலகாதிருப்பதாக. சரியா? மோசேக்கு நான் சொல்லி இருந்தபடி எங்கெல்லாம் நீங்கள் மிதிக்கிறீங்களோ அதெல்லாம் தருவேன். உனக்கு இஷ்டமான இடத்துல மிதிக்கிறதெல்லாம் தரமாட்டேன். ஆனால் மோசேக்கு கொடுத்துட்டேன் ஒரு எல்லை. ஆகவே சியோன் சுவிசேஷ சபையில் இருக்கிற ஊழியர்கள் எந்த எல்லைக்குள்ளே இருக்கணும்? பாஸ்டர் ஆபேலுக்கு கொடுத்த தரிசனத்துக்குரிய எல்லைக்குள்ளே இருக்கணும். சரியா சொல்கிறது? ஏன்னா அவர் தான் மோசே. நல்ல மோசையோ கெட்ட மோசையோ கருப்பு மோசையோ வெள்ளை மோசையோ, மோசே மோசே. இப்போ நான் மோசே. யாருக்கு மோசே? மவுண்ட் கார்மெலுக்கு தான் நான் மோசே. உங்களுக்கு நான் மோசே இல்லை. உங்களுக்கு நான் யாருமே இல்லை. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய மாமா தான் நான். ஆவிக்குரிய அப்பா வேற. அப்போ நான் அந்த தரிசனத்துக்கு புறம்பான எதையும் நான் சொல்லிக் கொடுத்தா அது கர்த்தரிடத்துலேருந்து வாரது அல்ல. நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பிரதர், உங்கள் பேர் ஐயா? ரத்னகுமார். நான் ரத்னகுமார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலமான கதவை திறக்கிறார். கர்த்தர் உங்களை இந்தியாவுக்கு போக சொல்கிறார். உங்களை விரிஷெட்டியோன் போக சொல்கிறார். ஷோன் மரியை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல நீங்கள் தான் பாஸ்டராக போகிறீங்கன்னு சொல்கிறார். இப்படிலாம் நான் சொன்னால் சொல்கிறது யார்? சாத்தான். சாத்தான். ஏன்? ரத்னகுமாருக்கு அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லணும். யார் அவருடைய ஆவிக்குரிய தகப்பன்? அவர் தான் சொல்லணும். கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பேச மாட்டார். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்ல வர்ற ஆள் பக்கத்து வீட்டுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போகாது. புரியுதா? பக்கத்து வீட்டு மாமா இந்த ஒருத்தர் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போனார் சொல்ல மாட்டார். நோ, ஒரு நாளும் கிடையாது. யோசுவாக்கள் இன்னைக்கு நாசமாக போகிறதுக்கு காரணம் யோசுவாக்கள் மோசேக்களாக பார்க்குறது. எலிசாக்கள் நாசமாக போகிறதுக்கு காரணம் அவங்க எலியாக்களாக பார்க்குறது. எலிசாவினுடைய கதை அழகான கதை. எலிசா எலியாவாக பார்க்கல. எலியானுடைய அபிஷேகம் 2 மடங்கு வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கல. உபவாசத்தை ஜெபிக்கல. எலியா கிட்ட கேட்டார், உங்கள் அபிஷேகத்தை தாங்க, நீங்கள் எனக்கு தாங்க. புரியுதா? அப்போ அவர் எலியா ஒரு சூட்சுமத்தை சொன்னார். என்ன சொன்னார்? மவனே, நான் சாகிறத அல்லது என்னுடைய முடிவை நீ கண்டா உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ என்னோட இருந்தா தாண்டி கிடைக்கும். அதுதான் டெக்னிக். முதல்ல கொடுத்துருந்தா பிரிஞ்சு போயிருப்பான். 2 ரெட்டத்தனையான அபிஷேகத்தை எலியாவினுடைய ஒரு காவாசி அபிஷேகத்தை எலிசாவுக்கு கொடுத்துருந்தா கூட அதை வச்சுக்கிட்டே பிசாசு விளையாட்டு காட்டியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? எலியா 13 வருஷம் எலிசாவை வச்சிருந்தார். அந்த 13 வருஷத்தில் என்னைக்காவது எலியா தன்னுடைய கோலை எலிசாவுக்கு கொடுத்து இதை போயிட்டு செத்த புள்ள மேலே வைன்னு சொன்னாரா? எத்தையாவது பயன்படுத்தினாரா எலிசாவை? இல்லவே இல்லை. 13 வருஷம் எலியாவுக்கு செஞ்ச ஊழியன்னா கைக்கு தண்ணி வார்த்தது. ஆனால் அபிஷேகத்தை விரும்பினார். அதுவும் 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு அபிஷேகம் தாங்கன்னு எலியா சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் நீ என்னோட இருந்தால் தாண்டி கிடைக்கும். கடைசி வரைக்கும் எவ்வளோ காலம்னு சொல்லலை. எலிசா இருந்தனால அவருக்கு கிடைச்சிச்சு ரெட்டத்தையான அபிஷேகம். ஆனால் எலிசா ஒரு சொதப்பினார் தெரியுமா? என்னது? அவருடைய வேலைக்காரன் கெகாசியை காலத்துக்கு முதல்ல ஊழியத்தில் பயன்படுத்தினார். சுனேமியாளோட மகன் செத்த உடனே எலிசா கோலை கெகாசிக்கு கொடுத்து சொல்கிறாரு, போயிட்டு வை, சுகமாகும், அவன் உயிரோட எலும்புவான்ட்டு. ஆண்டவர் சொல்லலே, இவர் தான் சொல்கிறார். கெகாசி போயிட்டு கோலை வச்சான், புள்ள எலும்பல்ல. ஒரு வேளை எலும்பி இருந்தால் என்ன ஆகிருக்குன்னு சொல்லுங்கள்? அன்னையோட தனி ஊழியம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் கெகாசி. ஏன் தெரியுமா? நாகமான் கேஸ்லேயும் இவன் டைப் தெரிஞ்சிருச்சு நமக்கு. நாகமான் காணிக்க கொடுக்கும்போது எலிசா வேண்டாம், வெளியே கூட வரல. கெகாசிக்கிட்ட சொல்கிறார், போய் சொல்ல, அவனும் தேவையில்ல, அவனை காணிக்க எனக்கு தேவையில்லைன்ட்டு. கெகாசி குறுக்கோலில் போய்ட்டு என்ன சொன்னான்? எலிசாவுக்கு கேட்குறதுக்கு சம்பவத்தை சொல்லிட்டான். அவன் நாகமான் போகிறாரு. அதுக்கு பிறகு குறுக்கோலில் போயிட்டு போய் சொல்கிறான், இல்லை என் பாஸ்டர் சொன்னார், பரவாயில்ல வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ கெஹாசியில் டைப் தெரியுது. ஒருவேளை சூனியமையோட மகன் பொழைச்சிருந்தான்னு சொன்னால் கெஹாசி மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல்னு அவன் தொடங்கியிருப்பான்.
அதனால இப்போ யோசுவா கதையில் நம்ம பார்க்குறது என்னன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல யாருமே சீனியர் பாஸ்டர்ஸ் இல்லாதபடினால புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் மோசையினுடைய தரிசனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம், அபிஷேகம், அழைப்பு எல்லாம் இருக்கும். 25 வருஷம் இந்த ஜனங்களை மேய்ச்சிக்கிட்டு வந்தார். மோசையின் ஊழியக்காரனா மோசோட பேரை காப்பாற்றிக்கிட்டே வந்தார் யோசுவா. ஒரு இடத்துல கூட அவர் தவறு விடலை. ஓகேயா? எரிகோவை பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு ஆய் பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. ஆய் பட்டணத்தை பிடிக்க போகும்போது என்ன நடக்குது? பயங்கரமாக தோற்று போகிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான எரிகோ. இங்கே பாருங்கள், எரிகோவை எத்தனை பேர் எரிகோவுக்கு போயிருக்கீங்க? எரிகோவுக்கு நீங்கள் போயிருக்கீங்க தானே? யாரோட நீங்கள் போனீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வந்தீங்களா? அந்த மதில காட்டினா சுல்தான் சுலைமான் சுவர்னு போட்டிருக்காங்களே, அந்த எலிசாவின் நீரூற்று. அது சுல்தான் சுலைமான் கட்டுனது எரிகோட இடிஞ்ச அந்த சுவருக்கு மேலே. அந்த எரிகோவை சுற்றி இருந்த அந்த மதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த மேலே 4 ரதங்கள் ஒரே நேரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அகலம் மேலே. அப்போ கீழே எவ்வளோ அகலமாக இருந்திருக்கும்? அதில் அவங்க எப்படி தெரியுமா கட்டியிருந்தாங்க? இப்படி சரிச்சு. எப்படி ஏன் சரிச்சு கட்டினாங்கன்னா, ஒரு வேளை பெரிய பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து அந்த மதில் உடஞ்சி விழுமானா வெளிப்பக்கத்தில் விழும், உள்பக்கத்தில் விழாது. அந்த மதில்கள் எவ்வளவு பெருசுனா அந்த மதிலுக்கு கூட வீடுகள் இருந்துச்சு. யாருடைய வீடுகள்? இராணுவ சிப்பாய்களோட வீடுகள். அப்புறம் இந்த பப்ளிக் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோமே, சாராயத்தவரணைகள், விபச்சார விடுதிகள், அந்த மாதிரியான இடம். அதான் ராகாப்ட வீடு அந்த மதில்லையே இருந்துச்சு. ஓகே. அப்போது இவங்க 7 நாள் 7 தடவை நடந்துட்டு, ஒரு நாள் ஒரு தடவை படி 7 நாள் நடந்துட்டு, 7ஆவது நாள் 7 தடவை நடந்த பிறகு இவங்க எக்காலம் ஊதுனாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, எரிகோ ராஜாவோ அந்த சேனையோ இவங்க அமைதியாக 7 நாள் நடந்தாங்க தானே, இவங்களை தாக்குறதுக்கு முற்படவே இல்லை. ஏன்னா 100க்கு 100% ஷுவர் இவங்களுக்கு உள்ளுக்கு வர இயலாதுன்னு. ஏன்னா இப்படி தானே மதில் இருக்கு, ஏரியெல்லாம் வர இயலாது. ஆகவே சுத்தட்டும், சுற்றி களைச்சி போயிட்டு போய் தலைச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் பேசாமல் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் 7ஆவது நாள் 7 தரம் நடந்தவன என்ன நடந்தது? மதில் விழுந்தது. எப்படி விழுந்தது? உள்புறமாக விழுந்தது. மிரக்கல், உள்புறமாக விழுந்தது. அதனால தான் அவங்க எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகி அப்புறம் அவங்களுக்கு கதை தெரியும் எப்படி எரிகோவை பிடிச்சாங்க. இந்த எரிகோவை பிடிச்ச அந்த சந்தோஷத்தில் யோசுவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அடுத்து ஆய் பட்டணம் பீஸ் ஆஃப் கேக். நிறைய பேர் போக தேவையில்லை அப்படின்ட்டு. கொஞ்சம் பேர் போகலான்னு போனால் துண்டா காணாம் துணியை காணான்னு ஓடி வந்தாங்க. அந்த மாதிரி அடி பேய் அடினா அதுதான். எல்லாம் குழம்பி போனாங்க. குழம்பி போன உடனே கண்டுபிடிச்சா என்ன அது? ஆகான் குடும்பம் என்ன செஞ்சுருக்குது? பாபிலோன் துப்பட்டி களவெடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அதில் ஆண்டவர் யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு சத்தியத்தை காட்டுறார். என்ன சத்தியம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சபையாக இருக்கணும், ஒரு கூட்டமாக இருக்கணும். ஒருத்தன் பாவம் செஞ்சாலும் எல்லாருக்கும் அடி. இன்றைக்கி அதுவும் நம்ம சபைகளுக்கும் அது இருக்குது. உண்மை. சில நேரம் நம்ம ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப நல்லா ஆண்டவருக்குள்ளே இருப்போம். ஆனால் சில ஆசீர்வாதத்துக்கு தடை யார் தெரியுமா? ஒரு சில ஆத்துமாக்கள். நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு சில ஆத்துமாக்களினுடைய அந்த ஆகான் தன்மைகள்னால ஒரு முழு சபைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட இல்லாமல் போயிடும். ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கணக்கு கூடியவங்களாக இருக்கணும். புரியுதா? சரிப்பா, அதெல்லாம் பிரசங்க பாயிண்ட் நான் உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுக்குறேன். இப்போ யோசுவா புத்தகத்தில் அப்புறம் ஆய் பட்டணத்தை அவங்க பிறகு பிடிக்கிறாங்க. மொத்தம் 64 ராஜாக்கள் கானான் தேசத்துக்குள்ளே, 64 தேசங்கள். 64ஐயும் யோசுவா பிடிக்கலை, ஒரு கொஞ்சத்தை தான் பிடிச்சாங்க. 64ஐயும் கடைசியில் பிடிச்சது யார்? தாவீது காலத்தில் தான்
முழு கானான் தேசமும் இஸ்ரவேலர்கள் வசமாச்சு. சரியோ? சரி, இப்போ தேசத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச தேசத்தை பிரிக்கிறது யோசுவா புத்தகத்தில் பார்க்கலாம். எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க? 12 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு ஒரு பிரிவு கொடுக்கப்படலை. 11 கோத்திரங்களுக்கு நாடு பிரித்து கொடுக்கப்பட்டு 12வது பிரிவு காலேபுக்கு கொடுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கா? அந்த ஆபிரகாமினுடைய ஏரியா, சீகேம், கிரியாத் அர்பா, ஹெப்ரோன், அந்த 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 பிரதேசத்தை காலேபு கைப்பற்றனால காலேபினுடைய வம்சத்துக்கு அந்த பகுதியை கொடுத்தாச்சு. அப்போ 11 கோத்திரங்களுக்கும் காலேபுக்கும் சேர்த்து தேசம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? 12. லேவியர்களுக்கு ஏன் பிரித்து கொடுக்கப்படலை? ஏன்னா லேவியர்களுக்கு 2 ஊழியங்கள் இருந்தது. முதலாவது ஊழியம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஊழியம். 2வது ஊழியம் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியம். ஆகவே ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கறதா இருந்தால் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு முழுக்க செய்ய முடியாது. ஆகவே ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 லேவிய பட்டணங்களை அமைக்க சொன்னார் ஆண்டவர். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லி 4 லேவிய பட்டணங்கள் ஒவ்வொரு பிரிவுலையும் இருக்கும். 12 தர 4 எத்தனை? 48 லேவிய பட்டணங்கள். அங்கே இருந்துக்கிட்டு தான் லேவியர்கள் என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை நியாய பிரமாணத்துக்குள்ளே வழி நடத்தணும். சரியோ? இப்படி இருக்கும்போது எல்லாம் நாட்டெல்லாம் பிடிச்சி 12 பிரிவுகளாக பிரித்து எல்லாம் முடித்த பிறகு யோசுவாவினுடைய வாழ்நாள் முடிவுக்கு வருது. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ஊழியக்காரன்கிற நல்ல ஒரு பெயரோட யோசுவா மரிக்கிறார். மரிக்கிறதுக்கு தன்னுடைய தலைவன் மோசே செஞ்ச அதே வேலையை இவரும் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு பிரசங்கம். ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சூப்பர் பிரசங்கம், 24 அதிகாரம். அதில் சரித்திரத்தை கொஞ்சம் லைட்டாக ஞாபகப்படுத்துகிறார். அதில் ஒரு இடத்துல வருது தானே, நதிக்கு அப்புறத்திலே அப்படின்ட்டு. நதி அப்படின்னு மொட்டையாக பைபிளில் வந்தால் இனிமேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நதின்னு சும்மா மொட்டையாக வந்தால் அது எந்த நதியை குறிக்கும்? நோ, ஐபிராத் நதியை குறிக்கும். யோர்தானா இருந்தால் யோர்தானுங்கிற பேரோடு வரும். நைல் நதியாக இருந்தால் நைல் அப்படிங்கிற பேரோடு வரும். கீஷோன் நதியாக இருந்தால் கீஷோன்னு சொல்லும். கேபார் நதினா கேபார்னு வரும். புரியுதா? சும்மா மொட்டையா நதி அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கிறோங்க, அது நிச்சயமாக ஐபிராத்து நதி தான், வேறொரு நதி அல்ல. நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் பிதாக்களின் தெய்வம்ங்கிறது யாருடைய தெய்வம்? வெரி குட், ஆபிரகாமினுடைய அந்த பழைய தெய்வங்கள். இப்போ கானானுக்குள்ளே வந்திருக்கிறாங்களே. இப்போ கானானுக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு தேசத்தை அடித்து பிடிக்கும்போது இந்த அந்தந்த தெய்வங்களை கண்டாங்கல்ல. இப்போ யோசுவா சூப்பர் ஒரு கதை சொல்கிறாரு. நான் செத்த பிறகு புத்தியை காட்டக்கூடாது. நான் இருக்கும்போதே உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு 2 தெரிவுகளை நான் கொடுக்குறேன், 2 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் நம்பர் 1, ஆபிரகாம் அவங்க கும்பிட்ட நம்முடைய நதிக்கு அப்புறத்தில் இருந்த அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வேணுமா, அல்லது இந்த கானான் தேசத்தைய தெய்வங்கள் உங்களுக்கு வேணுமா? சூப்பர் ஆப்ஷன். ஜீவனுள்ள தேவனை நீங்கள் பின்பற்றணுமாங்கிற ஆப்ஷனை கொடுக்கவே இல்லை. கொடுத்த ஆப்ஷன் 2 என்னது? நதிக்கு அப்புறத்தில் இருந்த தெய்வங்கள் வேணுமா, இந்த தேசத்தில் இருக்கிற தெய்வங்கள் வேணுமா? ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் யாகுவே தேவனே கர்த்தரையே சேவிப்போம். எப்படி கேம்? இவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்கவே இல்லை. இவர் சொன்னார், உங்களுக்கு விருப்பம்னா அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்தது பாபிலோனிய தெய்வங்கள் அல்லது கானானிய தெய்வங்கள். ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உடனே ஜனங்க என்ன சொல்கிறாங்க? நாங்களும் உங்களை மாதிரி கர்த்தரையை தான் சேவிப்போம். உடனே அந்த 12 கல் எடுத்து அதுக்கு சாட்சியெல்லாம் வச்சுட்டு ஜனங்களுக்கு அழகாக பிரசங்கத்தை பண்ணி முடித்த பிறகு யோசுவா அழகாக மறிக்கிறான். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் யோசுவா. தலைவனோடு இருந்த காலத்தில் மட்டும் இல்லை, தலைவன் இல்லாமல் 25 வருஷம் ஊழியம் செய்த காலத்தில் கூட அந்த தலைவனுக்கு ஏற்ற ஒரு மதிப்போட மரியாதையோட அவர் ஊழியத்தை முடித்து சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போனார்.
புரியுதோ? சரி, இனி நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வரும். நியாயாதிபதிகளில் 21 அதிகாரங்கள் இருக்குது. 15 நியாயாதிபதிகளை பார்க்கலாம் நீங்கள். முதலாவது நியாயாதிபதியினுடைய பேர் வந்து ஒத்னியேல். கடைசி நியாயாதிபதியினுடைய பெயர் சாமுவேல். அதுக்காக இடையில கதிர்வேல் சக்திவேலெல்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஒத்னியேல், சாமுவேல், இடையில உள்ளவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலரை சிம்சோன் ஞாபகம் இருக்கா? கிதியோன் ஞாபகம் இருக்கா? ஏஹுத், பாராக், தேபோரால், யெப்தா. 15 நியாயாதிபதிகள். அந்த 15ல் 1 பெண். இப்போ ஏன் நியாயாதிபதிகள்? நியாயாதிபதிகளுடைய காலம் எத்தனை வருஷங்கள் யாருக்கு தெரியும்? இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்துக்கு பிறகு எகிப்துக்கு வந்தாங்களே, எகிப்தில் அவங்க வாழ்ந்த காலங்கள் எத்தனை வருஷம்? 430 வருஷம். வனாந்தர பிரயாணம் 40 வருஷம். வனாந்தர பிரயாணம் முடிஞ்சு யோசுவா சாகிற வரைக்கும் 25 வருஷம். யோசுவாவின் மரணத்திலிருந்து சவுல் ராஜா ஏற்படுத்தப்படும் வரை அந்த காலம் 230 வருஷம். க்ளோஸ், 230 வருஷம். அந்த 230 வருஷத்தில் தான் இந்த 15 நியாயாதிபதிகள் வந்தாங்க. இந்த நியாயாதிபதிகள் வந்து ரொம்ப வித்தியாசமான நபர்கள். இவங்க வந்து இந்த ராஜாக்கள் மாதிரி, தலைவர்கள் மாதிரி ஒரு நியாயாதிபதியினுடைய மகன் அடுத்த நியாயாதிபதியாக வாரதில்லை. நியாயாதிபதியை கொண்டு போய் யாரும் தலையில் எண்ணெயை ஊற்றி இன்றிலிருந்து நீ நியாயாதிபதியாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறாயின்னு அபிஷேகம் பண்ணுறதில்லை. ஜனங்களால் ஏற்படுத்தப்படுறதும் இல்லை. ஏன் ஆண்டவரால் கூட ஏற்படுத்தப்படுறதில்லை. என்ன நடக்கும்னா, இப்போ யோசுவாவின் காலத்துக்கு பிறகு எல்லாம் சவுடால் விட்டு நாங்கள் ஆண்டவரை உங்களை மாதிரியே செய்வோம்லாம் சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் அவர் செத்த கொஞ்ச நாளில் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் அழகாக சொல்கிறாரு, மேய்ப்பனை வெட்டுங்கள், ஆடுகள் சிதறடிக்கப்படும். என்னதான் இருந்தாலும் யோசுவா இல்லை தானே. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கூத்தாட ஆரம்பிச்சுட்டு அவனோட கூத்தாடுறது தேசிய அளவில் போயிடுச்சு. முழு இஸ்ரவேல் தேசமும் கூத்தாடுது. என்ன நடக்கும்? ஆண்டவர் கையை எடுத்துருவார். இப்போ ஆண்டவர் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் அடித்தா ரொம்ப வலிக்கும். ஆண்டவருடைய அடியை தாங்க முடியாது. ஆண்டவர் அடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்வார்? முதல்ல கையை வச்சிருப்பார்ல, என்ன சொல்கிறது, பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், பாதுகாப்பின் கரம், இதை எடுத்துருவார். இதை எடுத்தா என்ன நடக்கும்? எதிரிகள் வந்து அடிக்க முடியும். அப்போ ஆண்டவர் இவங்க பாவம் செஞ்சு விக்கிரகாராதனை, விபச்சாரம் இதுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்த உடனே, ஆண்டவர் கையை எடுத்த உடனே, இந்த பக்கத்தில் இருக்கிற எவனாவது ஒரு தேசத்துக்காரன் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து இவங்கெல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 230 வருஷத்தில் யாருமே இவங்களை அடிமைகளாக தங்களோட தேசத்துக்கு பிடிச்சிட்டு போகவே இல்லை. ஆனால் இவங்களோட நாட்டிலே அடிமையாக வச்சிடுறது, வந்து பயமுறுத்தி அடிமையாக வச்சா என்ன நடக்கும்? வந்து இவங்க அறுவடை செய்யும்போது அறுவடைகளை அள்ளிக்கிட்டு போகிறது, வந்து அழகழகான பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கடத்திக்கிட்டு கொண்டு போகிறது, தூக்கிட்டு போயிடுறது, நல்ல வாட்டசாட்டமான ஆம்பளைகளை கொண்டு போய்ட்டு வேலைக்காரங்களாக வச்சுருக்கிறது. ஐயோ, பெரிய அட்டகாசம் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி அடி வாங்கும்போது ஜனங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்பி ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவரும் மனம் இறங்குவார். இப்போ நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை ஒரு கொடூரமான ஆண்டவர் மாதிரியும், புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் மாதிரியும் பார்க்குறாங்க. ஆண்டவரை பற்றி தெரியாத குற்றம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டு மாதிரி தான் இப்போ இருக்கிறார். என்ன இப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்ட். அங்கே கொலை செய்யணும், இங்கே கொலை செய்ய தேவையில்லை, ராகா, அதாவது மூடனேன்னு சொன்னாலே போதும். அங்கே விபச்சாரம் பண்ணணும், இங்கே இச்சா பார்த்தாலே அவுட்டு. ஆனால் என்னமோ தெரியலை, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆண்டவர் தான் ஏதோ ரொம்ப கடுமையானவர் மாதிரியும், புதிய ஏற்பாட்டில் அவர் லேஸ் மாதிரி அவன் நினைக்கிறான். உண்மை அது இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் ஸ்ட்ரிக்ட் கூட. பிசாசு என்ன தெரியுமா செஞ்சுருக்கான்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை பற்றின ஒரு பிழையான ஒரு கருத்தை ஊழியக்காரர்கள் மூலமாகவே கொண்டு வந்துட்டான். இப்போ இயேசுவை உண்மையாக நேரில் கண்ட யோவானுக்கு என்ன நடந்தது? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். யார் இந்த யோவான்? இயேசுட மார்பல சாஞ்சிருந்தவர்.
ஓகே. அப்போ இயேசுவை குதிரையில் போகும்போது கண்ட சவுலுக்கு என்ன நடந்தது? குதிரையிலேருந்து கீழே விழுந்தாரு, பார்வையே போயிடுச்சு. இப்போ பைபிளில் நான் காண்ற இயேசு அப்படி. ஆனால் ஊழியக்காரங்க நமக்கு காட்டியிருக்கிற இயேசு எப்படி? கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து லவ் பண்ணிக்கிட்டு திரிகிற ஒரு மாதிரியும், டூர் ஆப்ரேட் பண்ணி பாதாளத்துக்கு பரலோகத்துக்கெல்லாம் கூட டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரியும். இவங்கிட்ட இயேசு பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் டூர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வக்கில்லை. யாருக்கு? இந்த இவங்கிட்ட இயேசுக்கு. உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஐயோ, இந்த இயேசுவை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சும்மா அந்த சினிமா பட கதாநாயகன் மாதிரி காட்டிவிட்டானுங்க. அவருக்குரிய மான மரியாதையே போயிடுச்சு. ஒரு புள்ள எனக்கு ஒரு நாள் சொல்லுது, நான் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு இயேசுட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு தான் தொடங்குவேன். என்ற தெய்வமே, உண்மையில ஒரு 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 கேர்ள் எங்கடி இது இயேசுட கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா? இயேசு என்ற செல்லம், என்ற லவ் வரதா, என்ற கிளி குஞ்சு. யாரு? இயேசுவை. யோவான் இயேசுவை பார்த்தோன்னா என்ற கிளி குஞ்சுங்க வாங்க எங்க நெஞ்ச காட்டுங்கன்னு சாஞ்சிருக்கலாமே. செத்தவனை போல விழுகிறார். என்னன்னா, இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முழுக்க சொல்லியிருக்குது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்த பயம் இருக்குது? பயம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மூடர்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தானே ஞானத்தின் ஆரம்பம். அதான் ஆரம்பமே. அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா அவனுக்கு ஞானம் ஆரம்பிச்சா இல்லை. அவன் அப்போ என்னது? மூடர்கள். நிறைய புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் மூடர்கள். சும்மா அபிஷேகம் அதெல்லாம் இருக்குது, ஆனால் ஆண்டவரை பற்றி தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பைய விட ரொம்ப கருணை. அவன் கத்துனான், அவனுக்கு ஏசும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் பாட்டுக்கு கத்துனான், ஆண்டவரை காப்பாற்றும். உடனே ஆண்டவர் மனம் இறங்கி யாராவது ஒருத்தனை பாப்பாரு, இல்லை இருக்கிறதுல கொஞ்சம் உருப்படியாக யார் இருக்கான்ட்டு. நல்லவனாக இருக்க தேவையில்லை, பெரிய ஸ்மார்ட்டாக இருக்க தேவை. கிதியோன், ஐயோ கிதியோனை பற்றி பெருசாக பேசுகிறீங்க தானே, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எங்க? எந்த ஆலையில? திராட்சை ஆலையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? என்னத்தை போர் அடிச்சுக்கிட்டு இருந்தான்? கோதுமை. அதுதான் ஜோக். ஏன்னா அவன் எவ்வளவு பயந்தவன்னா, இந்த கோதுமை அறுவடை சீசனில் கோதுமை வயல்களுக்கு தான் எதிரிகள் வருவாங்க. திராட்சை அறுவடையின் போது திராட்சை ஆலைகளுக்கு வருவாங்க. கோதுமை அறுவடையின் போது அங்கே வருவானுங்கன்னு பயந்து தன்னந்தனியாக ஒரு உதவியாளன் கூட இல்லாமல் இவனே கட்டுக்கட்டாக அரிக்கட்டுக்களை தூக்கிக்கிட்டு திராட்சை ஆலையில் போராடிக்கிறார். ஏன்னா இங்கே வரமாட்டான்னு தெரியும் தானே. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆஃபீஸில் இருந்து கம்ப்யூட்டர் வேலை செஞ்சால் மாட்டிக்கிடுவோன்னு கம்ப்யூட்டரை டாய்லெட்டுக்கு கொண்டு போய்ட்டு உட்காந்து அடிக்கிற மாதிரி ஒரு வேலை. அதுதான் கிதியோன். அவ்வளவு பயம். இவன் இதில் சந்தோஷமாக அடிச்சுக்கிட்டான். இங்கே வரமாட்டான்னு தெரியும், இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பார்த்தா மரத்துக்கடியில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்கான். ஆவி ஆத்மா சரணம் 8ஆம் மாறி போயிருச்சு அவனுக்கு. எஸ்கூஸ் மீ, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பலவானே. என்ன அது எப்படி தமிழில்? பராக்கிரமசாலி. என்னன்னு அது நமக்குள்ள நிறைய வட்டவாளம் அப்படின்னு என்னைய போய் பராக்கிரமசாலி இருக்கிறீங்களே அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், சரி உடனே நான் பராக்கிரமசாலி ஆக்குறேன். அப்புறம் ஆண்டவர் தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே சரின்னு உங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் தாரேன்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நான் போயிட்டு ஒரு ஆடெல்லாம் அடித்து சாப்பாடு கொண்டாடுறேன்னொன்னே இவன் போயிட்டு ஆடெல்லாம் அடித்து கொண்டாடுற வரைக்கும் அவர் மரத்தடியில் உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? குச்சி ஒன்று உடச்சி கீறிக்கிட்டு இருந்தார். இந்த பழக்கம் யாருக்கு இருக்குது? இயேசுக்கு. வந்தது அங்கேயும் இயேசு தான். யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அதனால் பழைய ஏற்பாட்டையும் வந்து கீறாரு, புதிய ஏற்பாட்னே அவன் வந்து ஒரு விபச்சாரம் பிடிச்சி வந்து அடிடா கொல்லுடான்னு நிற்கிறான், இவர் பாட்டுக்கு கீறிக்கிட்டு இருக்கார். அப்போ கிதியோன், இந்த சிம்சோன் கிதியோன் ஒரு ஒரு பயம் பிடிச்சவன், பயந்தவன். அவன் மட்டுமா பயந்தவன்? பாராக், தெபோரால் வந்து ஒரு நீதிபதி. அதான் அந்த பனை மரத்துக்கு கீழே இருந்து நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார் யாபீனியர்களை அடிக்கிறதுக்கு பாராக்குக்கு ஆள் அனுப்புன்ட்டு. பாராக்கு வந்த உடனே அக்கா சொல்லுது போயிட்டு அடித்து அவங்கள தோக்கடினோன்னு இவன் என்ன சொல்கிறான், எவ்வளோ பயந்த வேணாம் என்டி நீங்கள் வந்தால் நான் போகிறேன். யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த வீரர்கள் சாமர்த்தியசாலிகள் அப்படியெல்லாம் ஆண்டவர் தெரிவு செய்யலை. இருக்கிறார எவன் கொஞ்சம் நல்லவனோ அவனை எடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி உருவாக்கி அவனை விட்டு ஒரு அடி ஒன்று அடித்து எடுக்கிறது. அப்போ அவன் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாப்பு ரட்சிப்பு கிடச்சிருச்சா? அன்னையிலேருந்து குடும்ப சண்டையும் அவர்கிட்ட தான் கொண்டு போவான். காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, மிருக பிரச்சனை, களவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போகிறனால ஆட்டோமேட்டிக்காக சாகிற வரைக்கும் அவர் தான் நியாயாதிபதி. அப்படி தான் நினச்சி புரியுதா? யாரும் அவங்கள நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தவும் இல்லை, அபிஷேகவும் இல்லை, கர்த்தர் அவங்கள அப்படி அழைக்கவும் இல்லை. ஆனால் அவங்க அப்படி வந்துட்டாங்க. ஓகே. அப்போ ஒரு நியாயாதிபதி, முதல் நியாயாதிபதி ஒத்னியல், காலை புட்டு சொந்தக்காரன். அப்புறம் அதுக்கு பிறகு ஒத்னியல் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. ஒத்னியல் செத்த பிறகு திரும்ப வேதாளம் முருங்கை மரத்தில் இருந்துச்சு. அப்புறம் தான் ஏகூத் வந்தது. அந்த அந்த இவங்க யார், மோவாபியர்கள், எக்லோன் வந்து இவங்களை 80 வருஷம் அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஏகூத் வர்றார். இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து கடைசியில் சாமுவேல் வந்தாச்சு. அப்போ அது வரைக்குமான அந்த 230 வருஷத்து கதை நமக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தில் காணப்படுது. நியாயாதிபதிகள் புத்தகத்தை எழுதினது யார்? சாமுவேல். யோசுவா புத்தகத்தை எழுதினது யார்? யோசுவா. மோசே எப்படி உபாகமம் புத்தகத்தில் தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே நடந்த மாதிரி தீர்க்க தரிசனமாக எழுதி முடித்தாரோ அதே மாதிரி யோசுவாவும் தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி 24வது அதிகாரத்தில் எழுதி வச்சுட்டு தான் செத்தார். ஆகவே எவனாவது உங்களுக்கு சொன்னான்னா மோசே தன்னுடைய மரணத்தை பற்றி எப்படி எழுதுவார் நடந்து முடிஞ்சதை, யோசுவா எப்படி தன்னுடைய மரணத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுவார் அப்படின்னா நம்பாதீங்க. தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் தீர்க்கதரிசனமாக எழுதிட்டு செத்தாங்க. ஓகேயா? அடுத்த புத்தகம் ரூத் புத்தகம். ஏன் ரூத் புத்தகம் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கும் சாமுவேல் புத்தகத்துக்கும் இடையில வருது? ஏன்னா ரூத் கதை நடந்தது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஏகூத்தினுடைய நியாய விசாரிப்பு நாட்கள். அப்போ அது நியாயாதிபதிகளுக்குள்ளே வந்திருக்க வேண்டிய ஒரு கதை. ஆனால் அது உள்ளுக்கு எழுதியிருந்தா சாமுவேல் தான் ரூத் புத்தகத்தையும் எழுதுறாரு. ஆனால் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் எக்லோனுங்கிற அந்த ஸ்தூலித்த ராஜாவை, தடித்த கொளுத்த ராஜாவை அடிச்சுட்டு இஸ்ரவேலர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்குறாரே ஏகூத், அந்த கதையோட இந்த கதையை உள்ளுக்கு திணிச்சிருந்தா கொஞ்சம் வேறு மாதிரி ஓடி இருக்கும் கதை. அதனால தான் ரூத் புத்தகத்தை தனியாக எடுத்து அந்த 4 அதிகாரங்களையும் வேற ஒரு புத்தகமாக சாமுவேல் எழுதுகிறார். ஆனால் சம்பவம் எங்கே நடந்தது? நியாயாதிபதிகள் 3ஆவது அதிகாரத்தில். அப்போ தான் நமக்கு புரியும். நீங்கள் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தா தான் ரூத்தினுடைய கதையெல்லாம் புரியும். ஏன் எலிமெலேக்கும் நகமியும் மோவாபுக்கு போகிறாங்க, ஏன் மகளோன்னு கிளியோனோ அங்கே பொண்ணு எடுக்கிறாங்க, அப்புறம் ஏன் அவங்கள ஆண்டவர் அடிக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஓகேயா? சரியோ? அப்போ நியாயாதிபதிகள் புத்தகம் அதுதான். ரூத் புத்தகம் உங்களுக்கு தெரியும், ரூத்தினுடைய கதை இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக படிச்சுக்கிற மாதிரி இருந்தால் பிற்காலத்தில் நீங்கள் படிப்பீங்க. அல்லது பிரசங்கமாக நீங்கள் கேட்குறதுனா நான் ரூத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நிறையா விவரங்கள். ஏன் அங்கே போனாங்க. ஹீட்டர் போட்டிருக்கீங்களோ? ஆமாம். அங்கே ஐயோ ஜன்னல கொஞ்சம் தரணுமா? ஏதோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் தர வேணும்.
கொஞ்சம் இங்கே அவியுது, அங்கே குளிருதோ? ஓகே, 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமம் 2 நாளாகமம். இந்த 6 புத்தகங்களை பற்றி நான் சொல்லணுமா இருந்தால், சாமுவேலுங்கிறது ஒரு புத்தகமாகவும், ராஜாக்கள்ங்கிறது ஒரு புத்தகமாகவும், நாளாகமங்கிறது ஒரு புத்தகமாகவும் தான் இருந்துச்சு. ஆனால் அதை 2 பிரிச்சுக்கிட்டாங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல். அப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேல் எழுதுனது முழுக்க சாமுவேல். ஆனால் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எழுதுனது யார்? வெவ்வேறு காரியதரிசிகள். யாருடைய காரியதரிசிகள்? ராஜாக்களினுடைய காரியதரிசிகள். இந்த ராஜாக்கள் புத்தகம் வந்து இப்போ சொல்லுவேன், பாஸ்டர் நந்தன் தான் ஒரு ராஜான்னு, நான் தான் அவருடைய காரியதரிசின்னு. என்னைக்கு அவர் ராஜாவாகிறாரோ அதிலிருந்து அவருடைய முடிவு வரைக்கும் அவருக்கு நடக்கிறதெல்லாம் நான் எழுதுவேன், ஒரு காரியதரிசி மாதிரி. அப்போ நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இன்ன ராஜா அமத்சியா ராஜா 25ஆம் அமத்சியா தனது 25ஆம் வயதில் ராஜாவாகி இத்தனை வருஷம் இஸ்ரவேல் யூதாவை ஆட்சி செய்தான். இப்படியெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ ராஜாக்கள் புத்தகம் அந்த ராஜா சம்பந்தப்பட்டது. நாளாகமம் புத்தகத்தை எழுதுனது அதுவும் காரியதரிசிகள் தான். ஆனால் ராஜாக்களோட காரியதரிசிகள் இல்லை, அந்த தேசத்து காரியதரிசிகள். இப்போ இங்கே மேரின்னு இருக்குது, ஸ்ரீலங்காவில் கச்சேரின்னு இருக்குது, இந்தியாவில் என்ன ஐயா? அதான் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கார்பரேஷன். இப்போ நம்முடைய ஸ்ரீலங்காவில் கச்சேரின்னு சொல்லுவோம். அவங்க வந்து எல்லா ஆவணங்களையும் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த ஜனாதிபதி யார், எப்போ ஜனாதிபதியாக வந்தது, அந்த காலத்தில் என்ன நடந்தது எல்லாம். அந்த மாதிரி அந்த இஸ்ரவேல் யூதா அந்த தேசத்து அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுற புத்தகங்கள் தான் இந்த நாளாகம புத்தகம். ஆகவே ராஜாக்கள் புத்தகத்தையும் நாளாகம புத்தகத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே கதையை வேறு வேறு கோணங்களில் சொல்லுவாங்க. அந்த கதையை நீங்கள் இங்கிட்டு பார்க்கலாம். அதாவது ராஜா சம்பந்தப்பட்ட கதையை ராஜாக்கள் புத்தகத்திலையும், அதே காலத்தில் நாடு சம்பந்தப்பட்ட சம்பவம் அந்த புத்தகத்திலையும் இருக்கும், நாளாகம புத்தகத்திலையும் இருக்கும். இப்போ ராஜாக்கள் நாளாகமத்துக்கு போகிறதுக்கு முதல் சாமுவேலை பற்றி சொல்லிடுறேன். சாமுவேல் தான் 15வது நியாயாதிபதி. இப்போ சாமுவேல் வந்து ஒரு லேவி கோத்திரத்தானாகிய ஒருத்தருக்கு மகனாக பிறந்தார், எல்கானா. எல்கானா நல்ல மனுஷனா? எல்கானா நல்ல மனுஷனா? யாருக்கு தெரியும் எல்கானாவை பற்றி? நல்ல மனுஷனா? ஆண்டவர் மேலே பக்தி இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் அவ்வளோ நல்ல மனுஷன் கிடையாது. கல்லேன். எப்படி கல்லேன்னா பொம்பளையே மாத்திரம். ஆமாம் ஆமாம், அவனுக்கு 2 பொம்பளைங்க, ஒன்று பெண்ணினாள், மற்றது அண்ணாள். இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. இப்போ அண்ணாள் வந்து இப்போ இவங்கிட்ட கவலைப்படும்போது, அத்தான் எனக்கு பிள்ளை இல்லையே, வேதனையாக இருக்குன்னு இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதுதான் கேம். அவன் எப்படிப்பட்டவன்னா, உனக்கு என்னத்துக்கு ராசாத்தி புள்ள, நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன்னு, நான் உனக்கு புள்ள, நீ எனக்கு புள்ள. ஆனால் இவன் எவ்வளோ பெரிய கணக்க புள்ளனா, இதை சொல்லிக்கிட்டு பெண்ணினாலோட சேர்ந்து புள்ள பார்த்துக்கிட்டு இல்லை, எப்படி கேம்? அப்போ நான் உனக்கு புள்ள, நீ அப்போ இல்லை, இவன் பச்சைக்கல்ல ஐயா. அதாவது அண்ணாள் வந்து ரொம்ப கவலையில் சொல்லும், எனக்கு புள்ள இல்லை, என்ன போட்டு அப்படின்னு. பரவாயில்ல ராசாத்தின்னு தண்டை மடியில் போட்டு அதை படிக்க வச்சு, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அப்படிலாம் பாடி நல்லா எல்லாம் பாட்டு தாளாட்டி அது படுத்தோடனே அங்கிட்டு போயிட்டு பெண்ணினாலோட புள்ள பெற்றுட்டு வருவோம். அண்ணாள் யோசிக்கும், ஒவ்வொரு நாளும் அத்தான் என்னோட தான் இருக்கிறாரோ, அவளுக்கு கப்பா ஆகுது, என்ன ஆகுது, என்ன சொல்லி சமாளிச்சானோ தெரியல பையன். இப்படியே இருந்தான். அப்புறம்
அப்புறம் தான் அந்த அந்த வருஷம் அந்த லேவியர்கள் ஒவ்வொருத்தருங்க அந்த ஆலயத்தில் அவங்களுடைய முறைமை வரும்போது போவாங்க இல்லையா, அப்போ அன்னாள் போயிட்டு, அன்னாளோட கதை உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அன்னாளோட கிளின்னு கிழிச்சு ஒரு பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா யாருக்காது? ஞாபகம் இல்லையா? இங்கே சர்ச்சில் பண்ணின ஞாபகம் இருக்கு. அன்னாள் எவ்வளோ ஒரு பெரிய அநியாயம் சாமுவேலுக்கு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் அழுதாங்களே அந்த பிரசங்கத்தை கேட்டு? ஆமாம், அந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னா, ஐயோ இந்த அதுக்கு ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்கலையா இல்லை. அண்ணாள் ஒரு கெட்ட பொம்பளை, உண்மையில சொல்கிறேன், அது ஒரு கெட்ட பொம்பளை. இவனும் கெட்டாள், எல்கானாவும் கெட்டவன், அண்ணாலும் கெட்ட பொம்பளை. நீங்கெல்லாம் அண்ணாளுடனே அண்ணாளை போல கர்த்தருக்கு அண்ணாள் கேட்டால் கொடுத்தார் அப்பாவை வாக்கு அப்படி நீங்கெல்லாம் ரொம்ப இந்த 3 அடிக்கு மேலே பறக்கிற ஜாதி. காலை தரையில் வச்சிங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அங்கே நடந்த கூத்து என்னான்ட்டு. அண்ணாள் புள்ள கேட்டது எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? புள்ள பாசத்துலையா? இல்லை, அவளுக்கு கேம் கேட்க. பெண்ணினாளுக்கு, ஏன்னா அவன் இவளை கொஞ்சம் கிண்டுறா, அவளும் கேட்டவன். அது எப்படி 3 கேரக்டர்ஸும் கேட்டவங்க. எல்கானா அப்படிப்பட்டவன். பெண்ணினால் என்ன, அவள் புள்ள பெத்து இவளுக்கு புள்ள இல்லைன்னா இவளை கேவலப்படுத்தி என்ன பண்ணுறது? அண்ணாளுக்கு ஏன் புள்ள தேவைப்பட்டுச்சுன்னா பெண்ணினால் கேவலப்படணும். அவன் என்னை கின்றா, இருடி நான் புள்ள பெற்று காட்டணும். கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கேட்குறான். அந்த காலத்தில் மெடிக்கல் விஷயம் இருந்திருந்தா போயிட்டு செக் பண்ணி டெஸ்ட் டியூப்லையாவது பெற்றிருப்பான். அவளுக்கு தேவை பெண்ணினாளுக்கு கேம் கேட்கறதுக்கு. கட்டசியில் இவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா தானே. அவள் பாடுற பாட்டை நல்லா பாருங்க. அவள் பாடுற பாட்டை பார்த்தா, ஐயோ எனக்கு ஒரு புள்ள வந்துருச்சே, அந்த புள்ளைய நாராட்டி சீராட்டி பாராட்டி அதெல்லாம் இருக்காது. என்னைய கிண்டல் அடித்தவன் இப்போ எங்கே மூஞ்ச வச்சுக்கிடுவான், எனக்கு இப்படி சொன்னியே இப்போ எப்படி, முழுக்க தன்னை கேவலப்படுத்தினவனுக்கு அட்டாக்காக தான் பாட்டு. சரியா? கடைசியில் புள்ள பெத்தாச்சு. சரி நீ பொருத்தனை பண்ணுன ஊழியத்துக்கு விடுறேன்ட்டு 3 வயசு 4 வயசு பிள்ளைய ஊழியத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஒரு 12 வயசு வரைக்கும் வளர்த்து, அப்புறம் ஏன்னா யூத முறைமையின்படி 12 வயசில் தான் பார் மித்வாவே நடக்கும் ஆம்பளைகளுக்கு. நியாயப்பிரமாணம் வாசிக்கக்கூடிய வயசே அதுதான் மோச காலத்தில் இருந்து. அப்போ ஒரு 12 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு கொண்டு போய் விடலாம்ல. பால் மறந்த பின்பு பெரிய தியாகியா, பெரிய தேவனுக்கு பெரிய பக்தையா பொருத்தனையை நிறைவேற்றணுமான்னு 2-3 வயசில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். யாருக்கிட்ட? ஒரு கிழமைங்கிட்ட. யோசிங்க. சரி விட்டுட்டு வந்தா இவங்க எத்தனையோ அம்மா மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அந்த வயசில் உங்கள் பிள்ளைய ஒரு ஆம்பளைக்கிட்ட விட்டுட்டு வரவங்களுக்கு மனசு வருமா? இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை, குட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போகணும், கட்டாயம் அந்த பிள்ளைய வீட்லேயே எங்கேயாவது விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னால் எந்த மாதிரி ஆள்கிட்ட விடுவீங்க? உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அல்லது உங்கள் அம்மா, அந்த மாதிரி யாராவது பொறுப்புள்ள ஒரு பொம்பளை, அதுவும் உங்கள் சொந்தக்கார பொம்பளை கிட்ட தானே விட்டுட்டு போவீங்க. யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நான் வந்திருக்கேன் சார், இப்போ சிஸ்டர் எஸ்தர் பாசன் அந்த உங்களுக்கு எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள் இருக்குது. மெக்டலா மட்டும் பிள்ளையாக இருந்த காலத்தில் ஒரு காலத்தை வந்தேனேண்ணா, அந்த 2 வயசு மெக்டலாவை என்கிட்ட மட்டும் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் டேராக போயிருப்பீங்களா எங்கேயாவது? என்ன ஆகும்? இவனுக்கு புள்ள பார்க்க தெரியுமா? ஏலிக்கிட்ட கொண்டு வந்து அந்த 2-2.5 வயசு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான். போனவ வந்தாலும் அந்த பக்கம் வருஷத்துக்கு 1 வருஷம் வர்றது ஏன் தெரியுமா? அது பிள்ளைய பார்க்கல, கட்டாயம் வரணுமே அந்த குடும்பம். அந்த அப்ப என்ன அது கொண்டாடும் தெரியுமா? ஒரு சட்டை, உடுப்புன்னு சொல்லிடாதீங்க, ஒரு சட்டை, ட்ரௌசர் கூட அவ கொண்டாடுறது இல்லை. அந்த அந்த ஒப்பனை பின்ன காசுட்டு சின்னதாக போனது தான் கிடச்சிருக்குமா இருக்கு இவனுக்கு. சின்னதாக ஒரு சட்டையை தைத்து கொண்டு வருவாள். 1 வருஷம் அந்த சட்டையை போட்டுட்டு அவன் இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னொரு சட்டை தைச்சிட்டு வர வரைக்கும்
இவெல்லாம் ஒரு அம்மா. அதெல்லாம் வச்சு லேடிஸ் மீட்டிங்கில் பெருசாக அண்ணாளை போல் நீங்கள் மாறினீங்கன்னா நாசம். நான் அந்த பிரசங்கத்தில் கிளிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரசங்க நேரம் நான் ஃபீல் பண்ணி பிரசங்கம் நான் சொன்னேன், இந்த 2.5 வயசு 3 வயசு பிள்ளைக்கு யார் தேவை? அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அம்மா தான் தேவை. ராத்திரி படுக்கும்போது அம்மானுடைய அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு தேவை. கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது இந்த பிள்ளைக்கு என்ன பொறுத்தனை பற்றி தெரியும், அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. போய் ஏதாவது சொல்லி தான் விட்டுருப்பாங்க, வா இங்கே போயிட்டு வாரோன்ட்டு. எவ்வளோ ஏங்கி இருக்கும் அந்த பிள்ளை. ஏலி பாவம் அந்த ஆள் என்ன பண்ணுவான், அந்த ஆளுக்கு சொந்த பிள்ளையே வளர்க்க தெரியும். அவங்க பண்ண அட்டகாசம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒப்பனே வேணகாசு இவன் கொண்டு வந்து ஒரு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த பிள்ளைய இவனுக்கு வளர்க்க தெரியாமல் எங்கே படுக்க வச்சிருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ராத்திரியில் அந்த தூரத்தில் ஒரு சின்ன குப்பி லாம்பு. நீங்கள் போனாலே பயப்படுவீங்க. ராத்திரியில் நிற்க சொன்னாலே உங்களுக்கு சோத்திரம் அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்தில் ரத்தம் இல்லை, ஏசி ரத்தம் இல்லை. அந்த பிள்ளை எப்படி யோசிச்சிருக்கும்? யோசிங்க. ஒரு நாள் பேர் கேட்குது, சாமுவேல். நீங்க வந்து கூப்பிடுது. இவர் போயிட்டு அங்கிட்டு போயிட்டு ஏழிட வீட்டில் போயிட்டு தட்டி சொல்றாரு, தாத்தா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல இருக்கும். திருப்பி வந்தாலும் 2வது தடவை சத்தம். அம்மா நம்மால் அந்த நேரத்தில் எல்லாம் டேங்க் வெடிச்சிருக்கும். 2வது தடவை ஆண்டவர் கூப்பிடும்போது அது ஒரு சூப்பர் பிரசங்கம். அது மூலம் நிறையா பேருக்கு ஆண்டவர் நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தார் ஒரு காலத்தில். ஆனால் நம்ம அவசரப்பட்டு பைபிளை மேலோட்டமாக வாசித்து இந்த உள்ளே போயிட்டு பார்க்குறது இல்லை. அண்ணாலெல்லாம் நல்ல கேரக்டர்னு நினைக்கிறது. அவெல்லாம் ஒரு கேவலமான தாய்மார் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணது உண்மை. அந்த பொருத்தனை நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும்? 12 வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்துட்டு பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துட்டு, இதனால தான் ராசான அவனை ஊழியத்தில் விட்டுறேன். ஏன்னா அழகாக விட்டுருந்தா தண்ட கடமையும் நிறைவேற்றிட்டான். இவன் அங்கே இருந்துக்கிட்டு இன்னும் வேற பிள்ளை பற்றிக்கிட்டு இருக்கான். ஆமாம், 6 ஆமாம், 1 2 3. அப்போ அதனால அந்த பாடுறது கூட எது பாடி அழுவாங்க. பாட்டு வேற இருக்கும். ஒரு பிள்ளை கேட்டா அண்ணா 6 பிள்ளைகள் கொடுத்தா தேவன் கொடுத்தா. அதனாலதான் வருஷத்துக்கு வருஷம் பெற்றுக்கிட்டே தள்ளுறாங்களோ. இல்ல இல்ல பெக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆனா பெத்து தள்ளுறது இங்க தான் பாக்குறேன். பெத்து வண்டியில போட்டு தள்ளிக்கிட்டு வருவாங்க இங்க. இல்ல சீரியஸா சொல்றேன். அண்ணாள் வந்து சுயநலத்துக்காக தான் செஞ்சா. அது நம்ம அதை நல்லா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது யூடியூப்ல இருக்கா? அந்த பிரசங்கம் இருக்கா இல்லையா? இருக்கா? இருந்தால் ஒருக்கா போட்டு பாருங்கள். அண்ணாவோட கேரக்டரையே நான் நாசமாக்கிடுறேன். ஏன்னா உண்மையில அவன் மாதிரி இருக்கணும்னு யாரும் கேட்டுறாதீங்க. எஸ், என்ன கேள்வி? அவர் தேவனை நம்பித்தானே கொண்டு அந்த இடத்துல போட்டாங்க. இங்கே பாருங்க மிஸ்டர், இந்த தேவனை நம்பி போயிட்டு விடுறது, இந்த புல்டா போண்டா கஞ்சா கப்ஸ் எல்லாம் இங்கே சரி வராது. ஆண்டவர்கிட்ட புள்ள கேட்டான். முதலாவது அவ ஏன் கேட்டான்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? உண்மையா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவ கேட்டிருந்தா நியாயமாக எந்த ஒரு பொம்பளைக்கும் வர்ற ஒரு ஆசை. ஆனால் அவ கேட்ட நோக்கம் அது அல்ல. பெண்ணினால் தன்னை இகழ்றான் என்ற நிந்தைய போக்கும்படி புள்ள தாங்கன்னு தான் கேட்டேன். நல்ல பொம்பளையாக இருந்தா ஆண்டவரே நீ புள்ள தந்தாலும் தராட்டி பரவாயில்ல, யார் என்ன நிந்திச்சாலும் பரவாயில்ல, வாழ்வேன்னு வாழ்ந்துருக்கேன். நல்ல பொம்பளை அப்படி தானே? ஆமாவா இல்லையா? நிந்தைய போக்குறதுக்கு பிள்ளையை தாருன்னு தான் கேட்டேன். அழுதது புள்ள பாசத்தில் இல்லை, நிந்தைய நினச்சி தான் அழுதா. ஓகேயா? அவள் புள்ள கிடைச்சோன்னா அவள் பாடும்போது
புள்ளைய வர்ணிச்சு பாடுறாளா? புள்ளைய தந்த தேவனை வர்ணிச்சு பாடுறாளா? தனக்கு தாய்மை வந்துருச்சுன்னு பாடுறாளா? நல்லா பாருங்க அந்த பாட்டை. பெண்ணின் நாளுக்கு அட்டாக் பண்ணி தான் பாடுறான். இப்போ நிந்திச்சவன் என்னைய நிந்திச்சவங்க எல்லாம் தங்க மூஞ்சி எங்கே வச்சுக்கிருவாங்கன்னு தான் பாட்டு. புரியுதா? அந்த மாதிரி முழுக்க முழுக்க சுயநலத்தினால. சரி, பொறுத்தனை ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கும்போது ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வயசில் தானே பிள்ளைய கொடுக்கணும். 3 வயசு பிள்ளைய கொண்டு போயிட்டு ஆலயத்தில் விட்டா ஆலயத்தில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைக்கு தான் ஊழியம் செய்யணும். அது இருந்த வாக்கில் நடுவில் ஆலயம் நடுவில் மூத்திரம் அடிக்கும். ஏழி தாத்தா யாரையாவது விட்டு அதை க்ளீன் பண்ணணும். ஆமாவா இல்லையா? இவன் முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் பால் மறந்த பின்பு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். வந்தவ கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? வெறும் 3 நாள் பிரயாணம். வருஷத்துக்கு ஒரு கதான் வரணுமா? அதுவும் அந்த ஆலயம் இந்த முறைமையை செய்கிறதுக்காக அவர் வர்ற காலத்தில் நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது. நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள். நம்ம அவசரப்பட்டு அண்ணால போல அப்படின்னா நம்ம சொல்லிடக்கூடாது. புரியுதா? 12 வயசு ஆகணுன்னா அவனுக்கு கொடுத்துருந்தா. ஏன்னா இதனால சாமுவேல் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக வளர்ந்தான். அதெல்லாம் நிறையா இருக்கு. ஈசாக்கை பற்றி நான் சொன்னேன் அவங்களுக்கு. அது மாதிரி அதனால் சாமுவேலுக்கு தண்ட மகன்மாரை அதனால தான் வளர்க்க தெரியல. தாய்கிட்ட வளராதனால, தாய் தகப்பன்கிட்ட வளராதனால தண்ட பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் அந்த பிள்ளைகளை நாதாரியாக வளர்த்துட்டாங்க. ஏலி தாத்தா தண்ட பிள்ளைகளை நாதாரியாக வளர்த்தாரு. ஆகவே சாமுவேலும் தண்ட பிள்ளைகளை நாதாரியாக வளர்த்துட்டாரு. அதனாலேயே பேர் சபாவில் அவனுங்களை நியாயாதிபதிகளாக வச்ச போது அவங்க குழப்பம் பண்ணாங்க. அதனாலேயே ஜனங்க அவசரப்பட்டு ராஜா கேட்டுட்டாங்க. ஜனங்க கேட்டிருந்தாலும் கேட்டிருக்காட்டியும் கர்த்தர் தாவீதை கொடுத்திருப்பார். அதுதான் கர்த்தருடைய நித்திய திட்டம். ஆனால் தாவீதுக்கு முதல்ல 40 வருஷம் சவுல் வந்ததுக்கு காரணம் அப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பு அண்ணா. அழகா ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்துட்டு விட்டுருந்தா தாம் வளர்ந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துருப்பார். அவர் சவுல்னு ஒரு கேரக்டர் வந்திருக்காது. சவுல்னால இஸ்ரவேலுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாசிச்சா தெரியும். 40 வருஷம் இஸ்ரவேலை நாசம் பண்ணார் அவர். புரியுதோ? ஆகவே அண்ணாளை பற்றியெல்லாம் பைபிளில் எந்த ஒரு நபரை நாம் எடுத்தாலும் நம்ம உள்ளே போய் பார்க்கணும். சிலர் கெட்டவன் நினைக்கிறவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். நான் அந்த யாக்கோபு ஏசா கதையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உண்மையான தலைச்சன் பிள்ளை யாரு? நோ, யாக்கோபு. அந்த ரகசியங்கள் எல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. யாக்கோபு எத்தனை இல்லை, யாக்கோபு எத்தனை இல்லை. அவன் என்ன ஆதாரி? ஏசான ஆதாரி. வீட்டில் செய்கிற சுப்பே என்னன்னு தெரியாமல் வந்து அது என்ன சகப்பா என்னமோ இருக்கு தா அப்படிங்கிறான். இவனா ஈசாக்கு செத்த பிறகு சொத்தக்கா பார்த்த போகிறான். புரியுதா உங்களுக்கு? ஆகவே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அன்னாளுக்கு பிறகு சாமுவேல், அன்னாள்னால சாமுவேல் அப்படி வந்துட்டு கடைசியில் சாமுவேலோட கைக்கு தேசம் கிடைக்கிது. சாமுவேலோட கைக்கு தேசம் கிடைச்ச போது தேசம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆக கேவலம், ஓவராக கேவலம். எப்படி கேவலம்னா, பன்றாணியாயெல்லாம் பண்ணிட்டு அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ண போகும்போது, பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தட்ட பெட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க பாளையத்துக்கு. இது எப்படி இருக்குன்னா, அட்டகாசம் பண்ணிட்டு பேய் விரட்டத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போகிற மாதிரி. பரிசுத்தமாக வாழ்றது இல்லை, ஆனால் பேய் வரும்னு பயத்தில் தலைமாட்டில் பைபிளை வச்சுக்கிட்டு படுக்கிறது. இவன் பாளையத்துக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். என்ன ஆச்சு? அதை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு நாடு தான் இந்த ஆளுக்கு கிடைச்சிச்சு, சாமுவேலுக்கு. ஆனால் சாமுவேல் அந்த முழு தேசத்தையும் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? படித்து கொடுத்து. 3 இடத்துல அவர் தான் முத பைபிள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? வடக்கு இஸ்ரவேலில், மத்திய இஸ்ரவேலில், தெற்கு இஸ்ரவேலில். சரியோ? சரி, டைம் போயிடுச்சு. டைம் போயிடுச்சு. நீங்கள் சொன்னால் கொஞ்சம் இப்போ தொடங்கின மாதிரி இருக்குல்ல? ட்ரெயின் இல்லையாருமா? டைம் போயிடுச்சு. அது இல்லை, அது பிள்ளை. 8:35 டைம்.
சொல்லுங்க 9 மணி வரைக்கும் வரும். எல்லாரும் ஓகேயா? எல்லாரும் ஓகேயா? எல்லாரும் ஓகேயா? நோ ப்ராப்ளம். இரவுல இருந்து ட்ரெயின் பிரச்சனை. சொல்லுங்க அப்போ முடிங்க பாஸ். முடிங்க. முடிக்கணும் இப்போ முடிக்கணும். ஓ முடிச்சு. ஓகே முடிச்சிரும். நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு நோசில கிரௌண்ட் நோசலி கிரௌண்டில் ட்ரெயின் இருக்கு. கொஞ்சம் முன்னுக்கு வலிக்கிடுங்க. முன்னுக்கு வலிக்கிட்டீங்கன்னா சரி. 6 மணிக்கு விட்டு வந்து வலிக்கிட்டா வர மாட்டீங்க. சரி ஓகே. God bless you. ஏதாவது கேள்வி இருக்குதா? பாஸ்டர் ஓ 20